ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இது என் பீட்டாஸ்க்கே ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டர் யூஸ் பண்ணணும். ஹீட்டர் யூஸ் பண்ணாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபின்ராட் டிசீஸ் ஈஸியாக பீட்டாங்களுக்கு இந்த சீசனில் வரும். ஸோ அதுக்கு நம்ம முன்னாடியே வந்து நிறைய ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும். சிம்பிள் ப்ரொசீஜர் நான் ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணாலே போதும். மற்றபடி ப்ளூ மெடிசன் அதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பீட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ரெகுலராக வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய மூமெண்ட்ஸ், ஸோ இந்த மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க ஆரம்பிக்கும், டெய்லாம் அப்படியே சுருங்கிக்கும். ஸோ அதோடைய பாடியே வந்து சுருங்கின மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ராக் சால்ட்டை வச்சு நம்ம ஒரு சால்ட் பாத் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பீட்டா வந்து அப்போவே ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த குட்டி மக்கு எடுத்துக்கோங்க, அதில் வந்து நல்ல ராக் சால்ட்டை கொட்டிக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்தால் போதும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு சொல்யூஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த பீட்டாவை வந்து ஒரு டிப் பண்ண போகிறோம். இங்கே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பீட்டாவை ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேலே அதில் விடக்கூடாது. கண்டிப்பாக அதுங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லை, அதில் டக்குன்னு சடனாக ஃபுல் வாட்டரும் ஒரு உப்பில் கொடுத்த உடனேவே பீட்டாக்கு வந்து 5 செகண்ட்ஸ் மேலே விட்டிங்கன்னா செத்து போயிடும். அதனால் நான் இங்கே பண்ணுறதை ப்ராப்பராக பாருங்கள். ஸோ வந்து இப்போ இந்த பீட்டா எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கண்டிஷனே ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்ம தண்ணியில் விட்ட உடனேவே அந்த சால்ட் பாத்தில் எப்படி ஒரு ரியாக்ஷன் ஆகுது பாருங்கள். என்ன ப்ரோ பீட்டா இப்படி சித்திரவதை பண்ணுறீங்களேன்னு கேட்காதீங்க. பட் ஆனால் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான். ஆனால் நீங்கள் அந்த 5லேருந்து 10 செகண்ட்குள்ளே எடுத்துடுங்க. ஸோ ஒரு பீட்டா உங்களுக்கே தெரியாது மூவ்மெண்ட் எவ்வளோ ஸ்லோவாக ஆக ஆரம்பிக்குதோ அந்த ஸ்லோ டைமில் நீங்கள் எடுத்து தண்ணியாக ஒரு தண்ணி வச்சுக்கோங்க, அந்த தண்ணியில் விட்டுருங்க. நியர்லி அது செத்து போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் சாகாது. இது ஒரு நல்ல மெத்தட் தான் இது. ஸோ இதில் பண்ணி நான் எப்படி ரெக்கவர் ஆன ரிசல்ட்ஸும் நம்ம வீடியோட கடைசியில் வரோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு அப்போ தான் புரியும், என்னடா ஒரு பீட்டா இப்படி பண்ணி சித்திரவதை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணலன்னா மொத்தமாகவே பீட்டா செத்து போயிடும். ஸோ நான் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பீட்டாவை நம்மளால் ஈஸியாக காப்பாற்றிட முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ரெக்கவர் பண்ண பீட்டாவையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். நிறைய பீட்டா வந்து இந்த சீசனுக்கு ஃபின்ராட்டில் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இது பாடி கண்டிஷன் பாருங்கள், அதோட ரெக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி நீரிலே முள்ளாக தெரியுதா, இது கிரவுண்டாலே கிடையாது. பட் ஆனால் ரெக்கெல்லாம் பாருங்கள் முள்ளாக கிடக்குது. நார்மல் பிளக்கார்டு தான், பட் ஆனால் அந்த டெய்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்போயே வந்து இந்த மாதிரி சால்ட் பாத் குத்திங்கன்னா கண்டிப்பாக பீட்டா வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிங்க. பீட்டாக்கு நிறையவே இம்யூன் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் பூஸ்ட் பண்ணி விடுற விதமாக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு நார்மலான ஒரு கடையில் போய் மெடிசன் வாங்கி ட்ரீட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணாலே போதும். நம்ம இப்போ ஒரு பீட்டா மட்டும் பண்ண போகிறது இல்லை, இவன் கூட இருந்த டேங்க் மேட்டுக்கும் சேர்த்து வந்திருக்காது ஃபின்ராட்டு. மேஜராக இது வரதுக்கான காரணம் வாட்டர் கண்டிஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து வாட்டரை கரெக்டாக நம்ம மாற்றலனாலும் வரும். சீசன் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நார்மலாக நம்ம தண்ணியில் கை வச்சாலும் எவ்வளோ சில்லுன்னு ஃபீல் பண்ணுறோம். அப்போ இந்த பீட்டாங்களுக்குலாம் பாருங்கள், நார்மலாக இருந்த ஹீட் கிளைமேட் போய் ரொம்ப கோல்டாக இருக்குது. நம்ம ரெகுலராக ஹீட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இந்த பீட்டாவோடைய பாடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்த பீட்டா தெரியுமா, இது சுருங்கி போன மாதிரியே கிடக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அது வந்து லைட்டாக கலர் ஃபேட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சைன் தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இது பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லா பீட்டாவும் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி சால்ட் பாத்தில் எடுக்கும் போது இந்த மாதிரி சாகிற மாதிரி தான் பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் எடுத்து கொஞ்சம் விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் வந்து அதிலே போட்டு முக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்துக்கலான்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக பீட்டா செத்து போயிடும். ஸோ 5 to 10 செகண்ட்ஸ் தான். 5 செகண்ட்ஸ் போதும். 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு எடுத்து அதை விட்டுட்டு திருப்பி எடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி வச்சுக்கணும். நார்மல் தண்ணியில் பக்கத்தில் போடுறதுக்கு திருப்பி அதே சால்ட் பாத் தண்ணியிலே போட்டுறாதீங்க. ஸோ அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் கொஞ்ச நேரம் விடுங்க, அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மூவ்மெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் இப்போ சைட் பை சைடில் என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா டேங்க்கு, அந்த டேங்கை ப்ராப்பராக ஒரு க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ராக் சால்ட் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ராக் சால்ட்டை வச்சே நம்ம வந்து இந்த டேங்கை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற வந்து சால்ட்டெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கோம். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த பாக்டீரியாஸ்லாம் சைடில் டேங்க்கில் ஒட்டிகிட்டு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. கடைசியாக ராக் சால்ட் போட்டுட்டு கேன் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு ராக் சால்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேன் வாட்டரை ஃபில் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் பார்க்கவே க்ளீன் ஆகிடுச்சா. இப்போ டெம்பரேச்சர் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் இந்த சில்னஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுங்க பாடியில் வந்து அது பாக்டீரியாஸ்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும், சால்ட் வந்து அந்த பாக்டீரியாஸ்லாம் கொலை பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக அந்த பாக்டீரியாஸ்லாம் கீழே இருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து லைட்டாக இந்த பீட்டா வந்து நம்ம தண்ணியில் விட்டு ரிசல்ட்ஸ் பார்ப்போம். இப்போவே ஓரளவுக்கு வந்து ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சால்ட் பாத் ஒரு 2 டைம்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீக் அதோடைய ரிசல்ட்ஸை பாருங்கள், கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் இந்த வீடியோ எடுத்து
முடிச்சுட்டு திருப்பி இந்த ரிசல்ட்டுக்காக ஒரு வாரம் வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ 1 வீக் அப்புறம் எப்படி இருக்குன்ற ரிசல்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் காட்டுவோம். ஸோ இப்போ நம்ம விட்ட உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தானே சால்ட் பாத்தில் குளிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு மோடில் தான் இருப்பார். ஸோ இப்போயும் பாடி லைட்டாக சுருங்கியிருக்க மாதிரி தான் இருக்குது. அது டெயில் பாருங்கள் அப்படியே நசுங்கியிருக்க மாதிரி தான் இருக்கும். இதோட அந்த ரெட் கலர் பீட்டா தான் ரொம்ப வந்து டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரெட் கலர் பீட்டா தான் நம்ம ஃப்ரைஸோடைய அப்பா. ஸோ அந்த ஃப்ரைஸையும் நான் காட்டுறேன். இது வந்து ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது நம்ம அந்த ஃப்ரைஸ்லாம் பிறந்து. ஸோ அது நல்லா ஒரு க்ரோத்தில் தான் இருந்திருக்கு. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு டைமு ஃப்ரைஸ் எல்லாம் நல்லா க்ரோ பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து வளர்க்குறது. ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி வேலைன்றதுனால நான் ஃப்ரைஸ் எப்பயுமே வளர்க்க மாட்டேன். அது ஃப்ரைஸ் வந்தோடனே குளத்தூரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவேன், அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து அந்த 20 to 30 ஃப்ரைஸ் வந்துச்சு. அதை நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படின்ற முடிவில் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் அவங்க டேடி. ஸோ இந்த டேடி பாருங்கள் இப்போ எவ்வளோ வந்து நோஞ்சாங்கோழி மாதிரி கிடக்கிறான்ட்டு. ஸோ அவனால் மூவ் பண்ணவே முடியல. ஸோ வாட்டர் கண்டிஷன் நார்மலாக வாட்டர் தான் மேஜர் ரீசன். நீங்கள் வாட்டரை சேஞ்ச் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து பீட்டை நல்லா பார்த்துக்க முடியும். வாட்டரை வந்து 2 weeks ஒன்ஸ் இந்த மாதிரி டேங்க்கில் மாற்றினாலே போதும். ஸோ பீட்டாக்கு வந்து அதுவே போதுமானது தான். அது கூட பண்ணலன்னா தான் கஷ்டம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னாலையும் இந்த மாதிரி வந்து ஃபின்ராட் டிசீஸ் ஈஸியாக அட்டாக் பண்ணும். சின்ன சின்ன டிசீஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பீட்டாவை ரெக்கவர் பண்ணிடலாம். மேஜர் ஆஃப் த டிசீஸ் இந்த ட்ராப்ஸி மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது காப்பாற்ற ரொம்பவே கஷ்டம். அதோடைய போக்கிலே விட்டுணும். அந்த ட்ராப்ஸிஸ் இருக்குது. அந்த ட்ராப்ஸிலே வந்து அந்த பீட்டா 1 மாதம் 2 மாதம் கூட க்ரோ ஆயிருக்கு. ஸோ அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு, நல்லா ஆக்டிவாக இருந்து பீட்டாஸ்லாம் என்கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ட்ராப்ஸ்லாம் வந்துச்சுன்னா காப்பாற்றது ரொம்பவே கஷ்டம். மற்றபடி இந்த ஃபின்ராட்லாம் ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய டிசீஸ் தான். மற்றபடி வந்து சில டிசீஸ் இருக்குது, என்னென்னே தெரியாமல் பீட்டா டப்புன்னு செத்து போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பீட்டா வந்து நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி சால்ட் பாத் கொடுங்க, கண்டிப்பாக அந்த பீட்டா வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம தலைவனை ரெக்கவர் பண்ணி பஜாவாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஹைலி ட்ரெயின்டான பீட்டா. என்கிட்ட நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிளக்கார்ட் மட்டும் தான் பயங்கரமாக ட்ரெயின் பண்ண முடியும்ட்டு. அப்படிலாம் கிடையாது. எந்த பீட்டா வந்தாலும் நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேரோட கொஸ்டின் ஃபீமேல் பீட்டாவை ட்ரெயின் பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பாக பீட்டானாலே ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ நம்ம கொடுக்குற ட்ரைனிங்கில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு போடுங்க. பீட்டா வந்து நம்மளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. நம்ம கிட்ட போனாலே பயங்கர ஆக்டிவாக விளாடும். ஸோ இதுவும் வந்து நான் பெரிய ஒரு டிசீஸ்லேருந்து தான் காப்பாற்றினேன். இதைக்காச்சும் வந்து டெய்லாம் டேமேஜ் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பீட்டாக்கு வந்து டெயில் டேமேஜ் பயங்கரமாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போது 2-3 மாதம் ஆகிட்ட அப்புறம் எவ்வளோ பெரிய டெயில் க்ரோத் இருக்குது. பீட்டாவே பெருசாக வளர்ந்துட்டான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வீடியோ. ஸோ வந்து இது 1 வாரத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் கிளிப்பில். இவனும் 1 வாரத்துக்கு அப்புறம் சரி நான் வருவேன் இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லி வல்கராக வந்திருக்கான். ஸோ நம்மளே எடுத்து இவனை காட்டியாச்சு. ஸோ சரிடா உன்னை காட்டிட்டேன்டா, ஏன்டா மஜாவாக சுற்றிட்டு இருக்குன்றதை பார்க்கணும் எல்லாரும். அதானே எப்போ வீடியோ எடுக்க கிட்ட போனாலுமே ஓடி வந்துடுவான், நானும் ஃப்ளார் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவனை அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோடைய கண்டென்ட் இவனுக்கு சொந்தம் இல்லை. ஸோ நம்ம போட்ட 2 பீட்டாவை பற்றி நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இவனுங்க தான் அவனுங்க. ஸோ இப்போ 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லணும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்டா பாடிங்க ஃபஸ்ட்டு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கின மாதிரி இருந்திருக்கும். இப்போ அது உங்களோட சைஸ் நார்மலாக உங்களுக்கு தெரியுதா, இந்த சைஸில் இருந்த பீட்டா தான் அந்த கண்டிஷனில் சுருங்கி போன மாதிரி இருந்துச்சு. இப்போ டெய்லாம் பாருங்கள், இப்போ 1 to 1 ஃப்ளார் பண்ணவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அது பண்ணவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த ரெட் பீட்டா எவ்வளோ அழகாக ஃப்ளார் பண்ணி நிற்குது. இவன் தான் டெயில் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தான். இப்போ ஓரளவுக்கு க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். இந்த 1 வீக்லேயே உங்களுக்கு தெரியுதா, இந்த முள்ளாக இருந்தது போய் இப்போ அந்த தண்டை ஒரு ஃபெதர் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. ஸோ இப்படி தான் இருக்கணும். பிளக்கார்ட் டெயில்ஸ் இப்படி தான் இருக்கணும். அது க்ரௌன் டெயில் மாதிரி மாற ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபின்ராட் டிசீஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா பாடியே ஒரு எல்லோ டாட் இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ மொத்தமாக அதெல்லாம் போய் பர்ஃபெக்டாக ஆகிட்டான் பாருங்கள். ஸோ இவனோட சைஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்கான். அன்றைக்கி பார்க்கும்போது தம்மா துண்டு சுற்றிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் ஒரு பீட்டா வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக வளர அது பாடி கூன் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இதுங்களாம் ஒரு வெல் க்ரோன் சைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைஸில் இருக்கிறதுனால இதுங்களால் வந்து பெரிய அளவில் மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ கிட்ட ஓடி போனாலே பயங்கரமாக அப்படி ஓடி வரும். ஸோ அந்த மாதிரி வரலனாலே உங்கள் பீட்டாக்கு ஏதோ டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்க டயர்டாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி சால்ட் பாத் கொடுங்க, கண்டிப்பாக அது ஆக்டிவ் ஆகிடும். அந்த சால்ட் பாத்தில் பெரிய ஒரு ரிஸ்க்கான விஷயம். நீங்கள் 10 செகண்ட் 15 செகண்ட்லாம் வைக்காதீங்க, 10 செகண்டுக்குள்ளே பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும் பீட்டா மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துணுன்ட்டு. அந்த மாதிரி வரும்போது தண்ணியிலேருந்து எடுத்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதில் ஜஸ்ட் போட்டுருங்க. இதே மாதிரி 1 or 2 டைம்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பீட்டாவை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். இப்போ தெரியுது அந்த ரெட் பீட்டாவுடைய மூவ்மெண்ட்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் பாருங்கள், இங்கிட்டும் அங்கிட்டுன்ட்டு. அதே மாதிரி ஃப்ளார் பண்ணுறான் பீட்டா. கண்டிப்பாக ஆப்போனன்ட் பீட்டா பார்த்து ஃப்ளார் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணலன்னா அது ஒன்று டயர்டில் இருக்குது, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு பாதராக இருக்குது. ஸோ அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பீட்டாவை வெல் க்ரோ சூப்பராக பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சின்னதாக வாங்கின பீட்டாஸ் தான். இது இந்த சைஸ்க்கு வளர்ந்துருச்சு. பீட்டாவுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years தான். அந்த 2 years அதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கூட ஜாலியாக விளாடும்.
அந்த 2 வருஷத்தில் உங்கள் பீட்டா நல்லா ஆக்டிவாக இருக்கும் போது ப்ரீடிங்க்கு விடுங்க. ஸோ அந்த ப்ரீடிங்கில் வர ஃப்ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி நான் வளர்த்த ஃப்ரைஸ் தான் இதெல்லாம். ஸோ அந்த ரெட் பீட்டாவுடைய குட்டிங்க தான் இவனுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கிளியராக இல்லாததுக்கு காரணம் என்னுடைய பிரைமரி ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் வந்து செகண்டரி ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு தெரியுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குட்டி குட்டியாக ஓரமாக எங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க அந்த செடிக்குள்ளே. இருங்க நான் சைடில் வந்து காட்டுறேன். வெளியே இருக்க ஃப்ரைஸ் பாருங்கள், சிலது சின்னதாக தான் கேஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ குட்டிங்க ஒரு 20-30 குட்டி ஒரே பேட்சில் வருதுனாலும் அதில் எல்லா குட்டியும் ஒரே சைஸில் வளர்ந்துடாது. சிலது குட்டியாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும். ஒன்று அது ஜீன் வைஸும் அந்த மாதிரி மாறலாம். அப்படி இல்லைனா ஃபுட்டை இன்டேக் பண்ணுறதுலையும் மாறும். சில ஃபுட்டு வந்து சில ஃப்ரைஸ் வந்து நல்ல ஃபுட்டை எடுத்துக்கும், சில ஃப்ரைஸ் வந்து ஃபுட்டை எடுத்துக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதே அதோட க்ரோத் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே நல்ல சைஸ்க்கு க்ரோ ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஒரு பீட்டாவாக காப்பாற்ற ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்.